உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஹோலி வாழ்த்துக்கள். கடவுள் அருளால் அடுத்த வருடம் நீங்கள் விரைவாக குணமாகி ஹோலி கொண்டாட வேண்டும். ராதா அவர்களே, பார்த்தீர்களா? அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களின் வியாதி வேதனை எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். இதற்கெல்லாம் தாங்கள் தான் காரணம். இல்லை என்றால் இந்த ஹோலியை யாரும் கொண்டாடி இருக்க முடியாது. என்னால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது அந்த கடவுளின் கருணை. அவரால் தான் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி. என்னவாயிற்று ராதா அவர்களே? இல்லை, அது ஒன்றுமில்லை. ஏதோ கழுத்தில் வலிப்பது போல இருந்தது. ராதா அவர்களே, நான் இதோ வருகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை. இன்று உன் மீது வண்ணங்களை பூசத்தான் போகிறேன் ராதா. ஹோலியை உன்னோடுதான் கொண்டாடப் போகிறேன். ஜக்தேவ் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய ஹோலி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும். இங்கு பாருங்கள் சகோதரர்களே, நம்மோடு ஹோலி பண்டிகை கொண்டாட ஜெகதேவ் சேட்டு வந்திருக்கிறார். நேரம் வந்துவிட்டது ஜோதா பேகம். இவன் இங்கே இருக்கும்போது நமது சிப்பாய்கள் இவன் தானியங்களை பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அனைவருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும். ஹோலி சகோதரர்களே, ஜெகதீஷ் அவர்களே, நீங்கள் வரம்பு மீறி நடக்கின்றீர்கள். ராதா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வண்ணப் பொடிகளை மக்கள் மீதுதான் தூவினேன். அது காற்றில் பறந்து உங்கள் மீது விழுந்து விட்டது. பரவாயில்லை ஜக்தேவ் சேட். தெரியாமல் நடப்பது அனைத்தும் தவறுதான். அது குற்றமல்ல. இந்த கிராமத்து மக்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில் களங்கம் இருக்காது. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஹோலி வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா. தானியங்கள் எங்கே என்று தெரிந்து விட்டதா? இல்லை உசூர், அவனது வீடு மற்றும் அனைத்து இடங்களையும் தேடிவிட்டோம். தானியம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. சரி செல். ஆகட்டும் உசூர். ராதா அவர்களே, உங்களிடம் ஒரு விண்ணப்பம். இன்று என் புதல்வனின் பிறந்த நாள். மாலையில் இல்லத்தில் ஒரு சிறு விழா உள்ளது. தாங்கள் வர வேண்டும். வந்து என் மகனை வாழ்த்த வேண்டும். சிறிது பொறுமையாக இரு ஜோதா. இப்பொழுது நமக்கு அவன் மீது இருக்கும் சந்தேகம் அவனுக்கு தெரியவே கூடாது. சரி ஜக்தி,
உங்கள் புதல்வனை ஆசிர்வதிக்க நான் நிச்சயம் வருவேன். அங்கே ஒருமுறை வந்தால் ராதா, இந்த இரவை உனது வாழ்வில் மறக்க முடியாதபடி செய்து விடுவேன். இன்று இரவு நடக்கவிருப்பதை நீ வாழ்நாளில் மறக்கவே மாட்டாய்.